கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தர் நல்லவர், இயேசப்பா பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ச்சியாக 21 நாட்கள் அற்புத இரவு ஜெபம் நடைபெற்று வருகிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்க. கஷ்டப்படுகிற, பாடுகள் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்க. ஆலயத்துக்கு வர முடிஞ்சால் அனுப்பி வைங்க. வர முடியாதவங்களை ஜேடிஎம் சர்ச் இணையதளத்தில் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்கள அதில் கலந்து கொள்ள வைங்க. அவங்கள வாழ்க்கையில் மேன்மை அடையட்டுமே, இயேசப்படி அன்பு ருசிக்கட்டுமே. அந்த ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் பெரியவர், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு அற்புத நாள், விசுவாசிங்க. ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:21. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாகவார்கள். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களை பகைப்பாங்க. அவங்க பகைச்சி எப்பவும் நல்லா இருப்பான்னு நினைக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுருப்பார். கொஞ்சம் காலத்துக்குள்ளே அவங்கள குற்றவாளி கூண்டில் கொண்டு நிறுத்துவார் தேவன். கண்டிப்பாக நிறுத்துவார். அது பயங்கரமான சத்தியம். இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் ஒரு ரொட்டீன் மாதிரி. காலையில் சூரியன் உதிக்குது, மாலையில் மறையுதில்ல. இதே மாதிரி தான் நம்ம நன்மை செய்தால் நன்மை வருது, இனி ஒருத்தன் தீமை செய்தான்னா அவனுக்கு தீமை வருது. இப்போ நம்ம பாதிக்கப்படுறோம், நேர்மையாக வாழ்ந்தோம், அந்த பாதிப்பு உண்டாக்குறவன் அப்புறம் பாதிக்கப்பட போகிறான். உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு நமக்கு பொறுமை தான் வேணும். ரெண்டு பக்கமே இருக்குது. சில நேரத்தில் இங்கே உண்மையாக இருந்தோம், நீதிமானாக இருந்தோம், பரிசுத்தமாக இருந்தோம், உங்களுக்கு நெருக்கடி வருது, நஷ்டம் வருதுன்னா பயப்படக்கூடாது. ஏன் நான் இன்றைக்கி நெருக்கடி கொடுக்குறான்ல, உங்களை அழிக்க பார்க்குறான்ல, அவன் ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தானோ அதை விட மோசமாக நெருக்கடிக்குள்ளே போவான். கண்டிப்பாக என் ஊழிய அனுபவத்தை நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேங்க. ரொம்ப பார்த்துருக்குறேன். எவ்வளோலாம் அந்த மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக இடம்பெறவங்க ஒன்று தெரியுமா? எல்லாம் நான் நின்று ஸ்டேஜில் சொல்கிறது கிடையாது. ஆனால் என் கண்கள் இன்றைக்கி அதை பார்க்கிறது. சான்று சொல்லியிருக்கிறார், உனக்கு குறும்ப இடம்பெறவங்களை தேடி கூட காணாமல் இருப்பான்னு இயேசு 40 சொல்லியிருக்காரு. நான் யாரும் அப்படி இருக்கக்கூடாது, அழியன்னு நெரிச்சதே இல்லை. ஆனால் பார்க்குறேன். தேவன் பெரியவர். அவருடைய அன்பு ருசித்து தான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன். சரி, அதனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இருக்கலாம். உங்களுக்கு காரணமாக நிறைய பேர் உங்கள் வீட்லேயோ வேலை இடத்துலையோ ஊழிய பாதையிலையோ பகைச்சிட்டு இருக்கலாம். தைரியமாக நீங்கள் அந்த காரியத்தை பார்த்துட்டே இருங்க. உங்கள் பணிகளை பாருங்கள். நீங்கள் பயப்பட்டு ஓடாதீங்க. தைரியமாக உங்கள் வேலையை செய்துட்டே இருங்க. உங்களை யார் காரணம் இல்லாமல் பகைச்சி வேதனைப்படுத்துகிறாங்களோ அவங்க ஒரு நாள் பகைக்கப்பட போகிறாங்க மற்றவங்களால். உங்கள் கண்ணு முன்னாலே மற்றவங்க பகைச்சவங்களை துரத்து போடுவாங்க. சரியா? விசுவாசிப்பீங்களா? நம்புவீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரிய தேவன். நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஜீவ வார்த்தைக்காக நன்றி. யாரெல்லாம் நாங்கள் காரணம் இல்லாமல் பகைக்கப்படுகிறோமேன்னு கலங்கியிருந்தால் அவங்கள்ட்ட பேசிட்டீங்க. இன்னும் உங்களுடைய பிள்ளைகளை பகைக்கிறவங்களே ஒரு நாள் மற்றவங்களால் பகைக்கப்பட போகிறாங்க, குற்றவாளியில் மாற போகிறாங்கிறத பேசிட்டீங்க. நன்றி. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அற்புதமாக நடத்தும். பெரிய காத்து செய்யுங்க. இது பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை எல்லாரும் சொல்லிக் கொள்ளட்டும். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிள்ளைகளை சாட்சி வைங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்ப போகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.